அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு போதனை, இன்ட்ரெஸ்டிங்கான போதனை, பிரயோஜனமுள்ள ஒரு போதனை. அதனால் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அல்லது தூய ஆவியானவர் நம்முடைய மீட்புக்கான முத்திரையும் உறுதியுமாய் இருக்கிறார். மீட்பு அப்படின்னா நம்முடைய பாவம், தீமைகள், நோய்கள், இருளின் அந்தகார சக்திகள் அத்தனையிலிருந்தும் விடுவித்து கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போகணும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவாழ்வு, நித்திய ஜீவன், அந்த மாதிரி எல்லைக்கு போகிறது தான் மீட்பு. அந்த மீட்புக்காக ரைட், இந்த டிக்கெட் மீட்புக்கான டிக்கெட்டியா அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட், விசா கொடுக்கறது தான் முத்திரை, சீல் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டாம்பிங் பண்ணுறார் பரிசுத்த ஆவியானவர். அவர் செய்யலைன்னா பரலோகம் போக முடியாது. அப்போது நிச்சயமாக நீங்கள் போவீங்க, உங்களுக்கு மீட்பு கிடைக்கும், பரலோக விண்ணக அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி, உத்தரவாதம், பிளட்ஜ், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 1:13-14 இதை நம்ம பைபிளில் வாசிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான பர்சன், ஒரு ஆள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆன் த எர்த் இஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆனால் இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஆள் பரிசுத்த ஆவியானவர், கடவுள் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் மிகவும் மோசமாக புரிஞ்சிக்கிறதையும் அவரை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் ஆன் த எர்த் இஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த உலகத்திலேயே ஒரு ஆளை தவறாக, மோசமாக, அதிகமாக தவறாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பற்றி தான். நம்ம தப்பு தப்பாக கணக்குகளை வச்சு அவரை ஜஸ்ட் மறந்து நம்ம எங்கேயோ போயிடுறோம். இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான பர்சன், ஒரு ஆள் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அதுதான் நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். மனைவியை கூட ஓரளவுக்கு சுமாராக புரிஞ்சுப்போம், கணவனை கூட ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், நம்மோட சமமாக ஒர்க் பண்ணக்கூடிய பிரதர் சிஸ்டர் கூட ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சரியான புரிதலே நமக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கரங்களை பற்றி ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா சில பேர் இந்த கிறிஸ்துவ ஜபக்கூட்டங்கள்லாம் போனீங்கன்னா ஜில்லுன்னு ஆகணும், முடி அப்படியே குத்திக்கிட்டு நிற்கணும், வேர்க்கணும், அல்லது காற்று அடிக்கணும், புறா வடிவில் வரணும், அல்லது ஏதாவது நெருப்பாக இருக்கணும், சுடுற மாதிரி இருக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லணும். அடையாளங்களை வைத்து தான் பரிசுத்த கணக்கு போடுறாங்க. அது ரொம்ப தவறு. அடையாளம் இருக்கலாம், அதை வச்சே நம்ம போகிறோம். பார்த்தீங்களா, நான் சொன்ன இவருங்கிற பரிசுத்த ஆவியானவர் கடவுள், மூவரு கடவுளில் ஒரு பகுதி இவர். அவர் ஒரு ஆழ்த்துவம் படைத்தவர், அவர் பர்சன். அவர் பேச விரும்புகிறாரு, ஆனால் எனக்கு வேர்க்குது, சில்லுன்னு இருக்கு, குளுகுலுன்னு இருக்கு, அப்படி உணர்றேன், காத்தா அடிக்கிறாரு, மழையா வராருன்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறோம். பார்த்தீங்களா, அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு. எனக்கு கிறிஸ்டோஃபர் ரொம்ப முக்கியம். அவர் கிட்ட பேச வரும்போது சூடாக இருக்கு, கிறிஸ்டோஃபர் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை மீட்புக்கான முத்திரையுமா, கேரண்டியாக இருக்கிறார். அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது. அதனால தான் ரொம்ப முக்கியம். லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மானிட மகனுக்கு ஏசப்பா கூட நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அந்த பாவத்தை மன்னிப்பாரு. பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம் மன்னிக்கவே படாது அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மனிதர் கடவுள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட ஒரு பர்சன், ஒரு ஆள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். யாரு பாவத்தினாலும் மன்னிச்சிடலாம், ஆனா பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்யப்படுகிற நக்கல் பண்ற இது அல்லலுயா கூட்டமியா அப்படி இப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவிக்கு
அது மட்டுமல்ல, பரிசுத்தாவிக்கு கேர் பண்ணாமல் பாடுறோம் பார்த்தீங்களா? புனித சூசியப்பருக்கு நம்ம நாள் ஜெபம் சொல்லுவோம். புனிதர்களுக்கெல்லாம் நம்ம நாள் ஜெபம். திங்கக்கிழமை ஒரு புனிதர், செவ்வாய்க்கிழமை ஒரு புனிதர், புதன்கிழமை ஒரு புனிதர், வாரம் முழுசும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் we are overbooked. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்குன்னு நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்லை. Praise the Lord. Hallelujah. 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 இது வாழ்க்கையில திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜ். கரெக்டாக கேர்ஃபுல்லாக கேட்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் ரொம்ப ஃபேமஸ் கத்தோலிக்க திருச்சபையில். அற்புதமான ஒரு மனிதர். எங்கள் ஊர் புனிதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. செயின்ட் ஆண்டனி ஆஃப் பதுவா. படுவா இல்லை, பதுவா. அவர் ரொம்ப நல்லவர். 36-40 வயசில் இறந்துட்டார். பட் கடவுள் அவர் வழியாக செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அவர் பேர் கோடி அற்புதர் புனிதர் என்று தான் சொல்லுவாங்க. புனித அந்தோனியார் எங்கள் திருமழிசையில் இருக்குது. பிராட்வே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கூட்டமாக போவாங்க. ஏன்னா அவர் நிறைய அற்புதம் செய்கிறார். காணாமல் போன பொருளை காட்டி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பயங்கர அற்புதம் நடக்குது. அது உண்மைதான். அந்த புனித அந்தோனியார் என்ன அழகாக சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவி இல்லாமல் என்னால் ப்ரீச் பண்ண முடியாது. அவர் அற்புதங்களுக்கு கோடி அற்புதம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ தான் கூட்டம் வரும், உண்டியலில் காசு போடுவாங்க. ஆனால் அவருடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது. புனித அந்தோனியாருக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்னென்னா, அவர் அருமையான ஒரு ப்ரீச்சர். ரொம்ப அற்புதமாக பிரசங்கம் பண்ணுவார். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கிறத விட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உள்ளம் குத்தப்பட்டு மனமாற்றம் அடைந்தவங்க தான் ஏராளமான கூட்டம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறது. அது யாரும் சொல்றது இல்லை. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது தான் பாவத்தை நிறுத்திட்டு மனமாறுகிற கூட்டம் தான் நிறைய இருக்கு. அற்புதங்களை காட்டிலும் லட்சக்கணக்கான மக்கள் மனமாறி கடவுளை ஏற்றுக்கொண்டாங்க, பாவரிக்கை செஞ்சாங்கிறத உண்மை. அப்போ அவர் அப்படி ஒரு வல்லமையான ஊழியம் செய்யறதுக்கு என்ன காரணம் என்று கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, யோவேல் எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வச்சு அவர் விளக்குறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவிட்ட அவர் முதல்ல பிரசங்கம் பண்ணும்போது ஜெபிக்கிறது அப்படி ஜெபிக்கிறார். பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னுடைய இருதயத்துக்கு அனுப்பும். அப்பதான் என்னால் புரிஞ்சிக்க முடியும், இறை வார்த்தைகளின் ஆழத்தை புரிஞ்சிக்க முடியும், வெளிப்பாடு கிடைக்கும், உணர முடியும் உங்கள் பிரசனத்தை அப்படிங்கிறார். அற்புதங்களை செய்கிற புனித அந்தோனியார். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என் மைண்டுக்கு அனுப்புங்க. send forth your spirit to my mind so that I may remember your work and spirit and word அப்படிங்கிறாரு. அப்போ என் மூளைக்கு அனுப்புங்க உங்க பரிசுத்த ஆவியானவரை. நீங்க செய்த அத்தனை காரியங்களை ஞாபகம் வச்சுப்பேன், இறை வார்த்தைகளை ஞாபகம் வச்சுப்பேன். அவர் அருமையா பைபிள் படிக்கிற ஒரு ஸ்காலர் புனித அந்தோனியார். 3வது ஜெபிக்கிறாரு, கடவுளே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என் ஆத்மாவுக்கு அனுப்புங்க. நான் தியானிக்கணும், அதன் ஆழத்துக்கு போகணும், அதை முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். கடவுளே, பரிசுத்த ஆவி எனக்கு அனுப்புங்க. அப்பதான் நான் நேர்மையோடும் பக்தியோடும் இரக்கத்தோடு நான் பிரசங்கம் பண்ண முடியும். நான் பிரசங்கம் பண்ற தொடக்கம் முதல் இறுதி வரை என் ஐம்புலன்களை, என் வாயின் வார்த்தைகளை, என் சிந்தனைகளை உங்க கட்டுப்பாட்டுக்குள் வைங்க. அப்பதான் உங்க அளவில்லாத இரக்கத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்ததுக்கு மெயின் ரீசன் தமத்திருத்துவத்தின் 3ஆம் நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட பேசுறது. பிதாவோட பேசுவார். ஏசப்பா அவர் குழந்தையா அவர் கையில் தவழ்ந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கல அப்படின்னா, பரிசுத்த ஆவியானோட எந்த உறவும் இல்லை அப்படின்னா மீட்பு கிடையாது. காரை வாங்கிக்கிறோம், காரு 25 lakhs காரை வாங்கிட்டீங்க, பெட்ரோல் போட்டுட்டீங்க, ஃபாதர் கூப்பிட்டு பிளஸ் பண்ணிட்டீங்க, ஆலையும் போட்டீங்க, தள்ளிட்டு போற வாழ்க்கை தான். இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்கும். குட்டியான வண்டியை வாங்கி மூட்டையை தலையில வச்சுக்கிட்டு அதில் உட்காந்துட்டு போறான் பார்த்தீங்களா ஓனர், அந்த வாழ்க்கை தான். வேற எந்த ஜெபம்னு சொன்னாலும் இதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில ஏன் தரித்திரியம் போகல, துன்பம் போகல, துயரம் போகல, மீட்பு வரலையே? சோம்பேறியா வாழ்றமே, சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்றமே, ஏன் புரட்சி வரல, மாற்றம் வரல, வற்றாத நீருற்று ஏன் பெருக்கெடுத்து விடல? பரிசுத்தாவி குறித்த எந்த ஒரு ஞானமும் இல்லை, இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த
பதுவா அந்தோனியார், புனித அந்தோனியார், அவர் இப்படி இந்த விவிலியத்தை அழகா விளக்குறார். யோவேல் எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் அந்த வசனம் சொல்ல பேக்ரவுண்டை நான் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளாக பாவம் செய்யறாங்க. நல்ல கவனிக்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பயங்கர பாவம், பெருமை, பாவங்கள், சொந்த ஆணோட பாவம், இப்படி பல பொல்லாத தெய்வங்களை கடவுளை விட்டுட்டு எதையோ கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்லி பார்க்கிறாரு, மாற மாட்டேங்கிறாங்க, தண்டனையை கொடுக்கிறாரு, வெட்டுக்கிளி அனுப்புறாரு, எதிரிகள் கையில ஒப்ப கொடுத்து தாம் பிள்ளைகளை அடிச்சு நொறுக்குங்கப்பா அப்படின்னு எதிரி கையில ஒப்படைச்சிடுறாரு, தண்டிக்கிறார். பாவம் செய்யற பாவத்துக்காக தண்டிக்கிறாரு. எல்லாம் நல்ல நிலமெல்லாம் விளையாத நிலமா போயிடுது, காஞ்சி போன நிலமா போயிடுது. எல்லாம் நடுவாங்க, காய் வராது, பட்டினி, வேதனை, கலக்கம், அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப சொல்றாரு, மனம் மாறுங்க அப்படிங்கிறாரு. உங்க சட்டையை கிழிச்சிக்க வேணாம், உள்ளத்தை கிழிச்சிக்கங்க, மனம் மாறுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவங்க தாங்க முடியல துன்பம். உடனே என்ன செய்யறாங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் மனம் மாறுறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, சாம்பலை தடவி முட்டி போட்டு கதறாங்க, ஆண்டவரே, யாரோ ஒரு எதிரிகிட்ட போய் உங்க பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டீங்களே, உன் கடவுள் எங்க, இவ்வளவு நாள் ஜெபிச்சு உன் கடவுள் எங்க, என் கையில ஒப்படைச்சிட்டார்ல சொல்லி எங்களை சவுக்கால் அடிக்கிறாங்க, கொல்றாங்க, வேதனைப்படுத்துறாங்க, எங்களை காப்பாத்துங்க, நாங்க இனிமே பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லி கதறி பாவத்தை அறிக்கை செய்யறாங்க. அந்த பாவத்தை அறிக்கை செய்த அடுத்த நொடி பொழுது கடவுள் அந்த மக்களுக்கு இதை சொல்லுகிறார். யோவேல் எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது இறைவசனம், ஆண்டவர் தம் மக்களுக்கு மறுமொழியாக கூறியது இதுவே, நான் உங்களுக்கு கோதுமையை கொடுக்கிறேன், திராட்சரசமும் கொடுக்கிறேன், என்னையும் தருவேன், நீங்களும் நிறைவு பெறுவீர்கள், இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன், உங்களை எதிர்க்கிறவன் ஒருத்தரும் இல்லை, மாந்தர் யாவர் மேலுமே நான் ஆவியை ஊற்றுவேன், உங்க சிறு பிள்ளைங்க பெரியவங்க அத்தனை பேர் கனவு காண்பாங்க, காட்சிகள் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, உங்க வீட்டில் பணியாளர்கள் கூட பரிசுத்தாவை பெற்று தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு யோவேல் 2:28 கூட. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. பாவம் செய்யறேன், ஒரு விபச்சாரம் செய்யறேன், கடவுள் தண்டிக்கிறாரு, அடிக்கிறாரு, பயங்கரமான ஒரு எதிரியாக மாறுறேன் நான் பாவம் செய்யற பொழுது. நிலம் விலையில், வீட்டில் சாப்பாடு இல்லை, பட்டினி, பஞ்சம், நோய், நோக்காடு, தரித்திரியம் எல்லாம் இருக்கு. ஆனால் மனம் மாறின அடுத்த நொடி பொழுது கடவுள் சொல்றாரு, டே அரைக்கிறாச்சு, உனக்கு நான் கோதுமை தரேன், வாழ்நாள் முழுசும் பாவம் செஞ்சு தீமைகள்னால துன்பத்தினால உடல் உள்ள எல்லாம் சோர்ந்து போயிருக்கு, உனக்கு கோதுமையை தரேன், நீ வாழ்நாள் முழுசும் துன்பத்தை அனுபவிச்சு தீமையை செஞ்சு 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 சந்தோஷமே இழந்து போயிட்ட, உனக்கு ஒரு திராட்சை ரசத்தை கொடுக்குற, வைனை கொடுக்குற, உனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியான இருப்ப. வாழ்நாள் எதை தொட்டாலும் பிரச்சனை, தரித்திரியம், நோய், நோக்காடு, தடைகள், கரடு முரடு, சண்டை சச்சரவு, பிள்ளைங்க தருதலையா ஓடுது, அப்படி எல்லாம் வாழ்க்கை பிள்ளை பிரச்சனை, குழந்தை பிறக்கல, திருமணம் தடைகள், நோய், நோக்காடு இப்படியே இருக்குது. உன் வாழ்க்கை சந்தோஷமா சாஃப்டா போனா உனக்கு ஒரு எண்ணெயை தரேன், ஆயிலை தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் பாவம் செய்யும்போது ஓங்கி அடிக்கிற கடவுள் என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்ன உடனே என்னை கட்டி பிடிச்சி என் பாவத்துக்கா பரிந்து பேசுற, பிதாவே இவனுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய பாடுகளை நீங்க ஏத்துக்குங்க, ஆரைக்கரஜ மன்னிங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி எனக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவர் எனக்காக பரிந்து பேசுகிறவரா அந்த நொடி பொழுது மாறுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இதுதான் எல்லாம் புனித அந்தோனியார் சொல்றதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவருடைய விளக்க உரை. அப்போ புனித அந்தோனியார் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி தான் கோதுமை. 3 நாள் பிரசங்கம் பண்றார் இயேசு கிறிஸ்து, எல்லாம் பட்னியாவே கேட்டுட்டே இருக்காங்க. உடனே சாப்பாடு கொடுக்க சொல்றாரு. 3 நாள் சாப்பிடாம என் வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்கப்பா, அவங்க உடம்பு சோர்ந்து போயிடும், அப்பத்தை கொடுங்கப்பா, சாப்பாடு கொடுங்கிறார் இல்லையா. என் உடல் சோர்வை அகற்றுவதற்காக கோதுமை, அதான் பரிசுத்த ஆவி. என் உடல் நோய்களை அத்தனையும் அகற்றுகிற ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை,
சேட்னஸ் எல்லாம் போக்கி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அந்த ஒயின், திராட்சை ரசம், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாம் சமாதானமா, மகிழ்ச்சியா, அமைதியா, எல்லா வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை கூட அமைதியா செய்து முடிக்க ஆயில் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாவம் செஞ்சிருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வயல் எல்லாம் விளையவே இல்லை, வேஸ்ட் ஆச்சு. பாவ அறிக்கை செஞ்ச அடுத்த நிமிஷம் மனமாறின ஏற்பாடு, அப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ரிச்னஸ், வளர்ச்சி, செழுமையை கட்டளை கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையில பசியோடு இருந்த எனக்கு வயிறார உணவு கொடுக்கிறாரு, மனம் மாறின அடுத்த நொடி பொழுது. அப்போ என் வாழ்க்கையில இல்லாம இருந்துச்சு, எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, மனம் மாறின அடுத்த நொடி பொழுது. பாருங்க, ஓங்கி அடிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். பாவம் செய்யும் பொழுது என்னை கட்டிப்பிடித்து அரவணைக்கிற தாயாக மாறுகிற, எனக்காக பரிசுகிறவர், என் வாழ்க்கைக்கு தேவையான கொடுக்கிறவரா கடவுள் இருக்கு. அது வழியா தான் செய்யறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நீங்களும் உங்க மனைவியும் ஒரு கடல்ல போறீங்க, ஒரு சின்ன போட் எடுத்து, போட்டு முழுகிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நீங்கள் மிதந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பலகை கடவுள் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல தான் நீங்கள் எல்லாம் சேர்ந்து, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஒரு மலைக்கு போகிறோம். காட்டு பகுதி, பெரிய காடு. அங்கே காடு பற்றிக்கிட்டு எரியுது, ஒரே கிலோமீட்டர் கணக்கில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரெயின் பார்க்குது, ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தால் நெருப்பு வருது. அந்த நெருப்பை தாண்டி போகணும் ட்ரெயின். அந்த டிரைவர் நிறுத்திட்டார், பயப்படுறாரு, ரிவர்ஸில் வராரு, ஐயோ சுட்டெரிச்சிருவேன்னு சொல்லி. ஆனால் அப்புறம் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கதவை மூடுங்க, ஜன்னல்லாம் மூடுங்கன்னு சொல்லி ரிவர்ஸில் வந்தவர் வேகமாக அந்த நெருப்பை தாண்டி அந்தாண்ட போகிறாரு. எல்லாம் எரிஞ்சு அழகான ஒரு அருமையான ஒரு இடமா அந்த இடம் மாறுகிறது. பாவம் செய்கிற பொழுது கடவுள் எதிரியாக தான் இருக்கிறாரு. ஐயோ கடவுள்கிட்ட போக மாட்டோம், வெட்கப்படும், யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஆனால் பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை அவரோட மட்டும்தான் இருக்கிறது. ஆகத்தான் அந்த நெருப்புக்குள்ளேயே நாம் போனோம்னா சமாதானம் கிடைக்கும். You will have solace immediately after crossing the fire and furnace. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் அந்த புனித அந்தோனியார் அவருடைய வெற்றிக்கு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என் வாழ்க்கை இல்லை. ஆண்டோடைய கிருபையினால, ஆண்டோடைய அந்த ஞானத்தினால, பரிசுத்தாவி கொடுக்கக்கூடிய ஞானத்தினால தான் என்னால் பிரசங்கம் பண்ண முடியுது, அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் தொடக்கத்திலே சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் யாருங்கிறத நான் நிரூபிக்கிறேன். இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், விளக்கத்தை சொல்ல போகிறேன். அப்போது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான, கடவுள் மூவராக இருக்கிறார், கடவுள், மகன், தூயாவி. அப்போ இந்த தூயாவி பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ பரிசுத்தாவி நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஒரு வரலாறை நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக மனு உருவெடுத்து பூமிக்கு வந்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார்? அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக மட்டுமல்ல, பாவங்களை அவர் தான் மன்னிக்கிறாரு. நம்மை மீட்பதற்காக மட்டுமல்ல, அவர் தான் மீட்கிறாரு. இட் இஸ் நாட் தி பிரைமரி கோல், பிரைமரி பர்பஸ். முதன்மையான கோல் அதல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது அல்ல. நீங்க பாட்டுக்கு ஏசி ரூம் போட்டுட்டு பாவத்தை செஞ்சுட்டே இருப்பீங்க, அதற்காக சிலுவையில் கடவுள் தொங்கிட்டு ரத்தத்தை சொத்திக்கிட்டே இருக்கணுமா? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும் அல்ல, மீட்படையின உங்களை பாவம் செஞ்சுட்டே இருப்போம். நாம கடைசியில் நம்ம பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு எப்படியா கொண்டுட்டு போயிடணும். நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா அங்கே இடமே இருக்காது, பரலோகமே அழிஞ்சு போயிடும். பாருங்க, பரலோகம் போகணும், அதுதான் குறிக்கோள். அப்போ மரித்த பிற்பாடு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆனால் எப்படியாவது நம்ம ஆக்கி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இப்படித்தான் ஆக வேண்டும்.
எப்படியாவது அந்த புனிதரை இந்த புனிதரை காலை பிடிச்செல்லாம் போக முடியாது. அதெல்லாம் பரிந்துரை தான் செய்ய முடியும். பரிசுத்தாவி இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்மை மீட்படைய செய்ய. அது முதன்மையான குறிக்கோள் அல்ல. முதன்மையான குறிக்கோள் என்னன்னா, நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். Everyone should enter into the kingdom of God. மத்தேயு எழுதின நற்செய்தி 4:17 முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு. மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் உங்க மிக சமீபமாய் இருக்கிறது. Repent, the kingdom of God has arrived அப்படிங்கிறாரு. Praise the Lord. Hallelujah. பரலோக ராஜ்யம் உங்க மத்தியில இருக்கியா? ஒன்ட்ட இருக்கியா? நீ அதுக்குள்ள நுழையனியா? நீ சாபத்திலையும் பிசாசிலையும் இப்படியே சாகாத, நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறார். ஆமா, பரலோக ராஜ்யம்னா என்னது, எங்க இருக்கு, எப்படி நுழையணும்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட்? பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பூமி என்கிற ஒரு டெரிட்டரினா எல்லை, அல்லது வானம், இந்த உலகம் முழுவதும் ஒரு எல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த எல்லையில் ஒரு அரசன் ஆளுகிறார். எதற்காக அந்த அரசன் ஆளுகிறார் அப்படின்னா, அவருடைய சொந்த விருப்பத்தை, சொந்த சித்தத்தை, அவருடைய சொந்த சட்ட திட்டங்களை, அவர் சொந்த வாழ்க்கையை, அவர் சொந்த விருப்பத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காகத்தான் பரலோக ராஜ்யம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜா அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் நிறைவேற்றணும். in order to impact his precepts and his commandments and his desire on the earth. அப்போ ஒரு நாட்டு அரசன் அப்படின்னா, அந்த மக்கள் அத்தனை சிட்டிசன்ஸும், பிரஜைகளை, நாட்டு அத்தனை உரிமை குடிமக்களும் அரசன் என்ன சொல்றாரு அதுதான் கேட்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நமக்கு இஷ்டம் போல சுதந்திரம் கிடையாது. நம்ம ஒரு தியானிச்சோம், சுதந்திரம் என்பதே கிடையாது. கடவுள் அரசர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும். there is no democracy in the kingdom of God. மக்களாட்சி, குடியாட்சி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய். அப்புறம் என்ன மக்களாட்சி? மக்கள் 100 பேர் சேருவாங்க. இவன் இந்த நாளைக்கு இந்த ரூல் சரியும்பா, நாளைக்கு இந்த ரூல் மோசம்பா, அதை இழுப்பாங்க, இது சேர்ப்பாங்க. அரசராட்சி, ஆண்டவருடைய ஆட்சி என்பது அவர் என்ன சொல்றாரோ, பைபிள் என்ன சொல்றாரோ அதை தான் நடக்க முடியும், அதுக்கு மாற்ற முடியாது. அப்போ அதன்படி நடப்பது தான் சுதந்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கேருந்து போறீங்க, டிராஃபிக் சிக்னல் இருக்கு, சிக்னலே இருக்க, நான் சுதந்திரமா இருக்கிறேன், அண்ட் குறுக்க நெருக்க வண்டி ஓடும்போது உங்க வண்டியை விடுவீங்களா? மோதி செத்து போயிடுவோம். நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் அவர் கட்டளைகளை கொடுக்கிறார், நம்முடைய நல்வாழ்வுக்காக தான் கட்டளைகளை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா சொல்லும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான, கரங்களை தட்டி, ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விடேன். ஒரு வார்த்தை சொன்னா போதும், போயிடும்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். அப்போ இந்த உலகம் முழுவதும் அரசராகிய கடவுளுடையது. நாம எனக்கு சொந்தப்படி இஷ்டப்படி வாழ முடியாது, சுதந்திரம் கிடையாது. அவருடைய சொல்றபடி வாழ்றதுதான் சுதந்திரம், உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலம். அப்போ கடவுள் பரலோக ராஜ்யம் சொல்லிட்டேன். ஏன் பரலோக ராஜ்யத்தை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு? சிஸ்டர் ஜெபமாலை சொல்லும்போது மண்ணுலைகள் செய்யப்படுவது போல விண்ணுலைகள் செய்யப்படுன்னு புதுசாக ஒரு ஜெபமாலை சொன்னாங்க. பாவம் மறந்துட்டாங்க. பிரைஸ் லார்ட். மண்ணுலைகள் அவ்வளோ நல்லா இருக்கு போல் இருக்கு. கரெக்டாக அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் மாறணும். ஏன் பரலோகத்தை ராஜ்யத்தை பூமியில் அவர் நிறுவுகிறார்? ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளிடமிருந்து வந்தவர். அங்கே அற்புதமான ஒரு வாழ்க்கை, புனிதர்களோட அன்னை மரியாதை, அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை. அப்பா மக பரிசுத்தாவி, அவ்வளவு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, செழுமை, வளமை, நோயற்ற வாழ்க்கை, சாவற்ற வாழ்க்கை, பொறாம வராது, கோவப்பட மாட்டோம், அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு ராஜரிக வாழ்க்கை வாழ்ந்தாரு. அதை பார்த்துட்டு இங்க வந்தா நாம பரதேசி மாதிரி நான் வாடுறதை பார்த்துட்டு, நான் எப்படி பரலோகத்தில் வாழ்றனோ அதே போல நானும் நீங்களும் இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் He brought the kingdom of heaven to the earth. அதனால தான் பரலோக ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வந்து நிறுவினாரு. நீங்களும் நானும் சந்தோஷமா உடல் நலத்தோட வாழணும் என்பதற்காகத்தான் இந்த பூமியில் கொண்டு வந்து நிறுவினார். பிரைஸ் தி லார்ட். அத ஆங்கிலத்தில் ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றார், லிவிங் த லைஃப் ஆஃப் காட் ஆன் எர்த் அப்படிங்கிறார். கடவுள் எப்படி வாழ்றாரோ அந்த வாழ்க்கை நாம இங்க வாழணுமா? எப்படி ஒரு ராஜரிகம் பண்றாரு, எப்படி இந்த உலகத்தை ஆள்றாரு, ஜெயிக்கிறாரு, பிசாசை தோக்கடிக்கிறாரு, பிசாசை ஜெயிக்கடிக்கிறார், பிசாசை ஜெயிக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு கடவுளுடைய வாழ்க்கை வாழணும். அவருடைய வாழ்க்கைய அவன் மகனும் வாழணும், மகளும் நீங்க வாழணும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பரலோக ராஜ்யம் நம்ம வீட்டில் இருக்குதா, அல்லது பிசாசின் ராஜ்யம் இருக்கிறதா, அல்லது என்னுடைய ராஜ்யம் இருக்கிறதா, அல்லது நோயின் ராஜ்யம், கடன் ராஜ்யம், இல்லாமை ராஜ்யம், அல்லது தடைகள் ராஜ்யம், இப்படிலாம் ராஜ்யம் இருக்கிறதா, மன போராட்டம் இருக்கிறதா, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படி இருந்தா நாம இன்னைக்கு கால் எடுத்து உள்ள வைக்கணும் பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தாவின் துணையோட. அதனால தான் மத்திய எழுதிய நற்செய்தி 6:33 வாசிப்போம். மத்திய எழுதிய நற்செய்தி 6:33. முந்த அவருடைய அரச நாடுங்க, சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேல அவருடைய பரலோக ராஜ்யத்தை நாடியா உனக்கு பல வீடுகள் கட்டப்படும், பல வண்டிகள் வாங்கலாம், மிகப்பெரிய செழுமையான வாழ்க்கை இருக்கு. முதல்ல அவருடைய பரலோக ராஜ்யத்தை நாடு. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவன் பிசினஸ், மனைவி, பொண்டாட்டி, புருஷன், பாஸ்போர்ட், விசா, பொருளாதாரம் எல்லாத்தை விட மேலாக அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் என்ன? டெய்லி வேண்டுறோம் இல்லையா? பணம் கொடுங்க ஆண்டவரே, வேலை வாய்ப்பு கொடுங்க, சுகம் கொடுங்க, பிள்ளைங்களை கொடுங்க, திருமணம் நடக்கணும், கேன்சர் வியாதி நீங்களும், இதெல்லாம் கேட்குறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படுமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல்ல யாரை தேடணுமா? அவரது ஆட்சியையும். அந்தோனியர் அல்ல, சூசேப்பர் அல்ல, செபஸ்தியார் அல்ல, ஆரைக்கராஜ் அல்ல, பணத்தை அல்ல, பொருள் அல்ல. யாரை தேடணும்? அவருடைய ஆட்சி, பரலோக ராஜ்யத்தை தேடணும், கடவுளை தேடணும். அவர் என்ன சொல்றாரு அதை தேடணும். நீதி என்ன சொல்றாரு அதை தேடு. வாக்கியில நாம் என்ன தேடுறோம்னா, என் இடம் வாங்கணும், என் பிள்ளைக்கு நடக்கணும், என் புள்ள பறக்கணும், வேலை, இதை தேடாத. இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியும், அவரு கொடுப்பாரியா? முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடு, இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. நாம எதை தேடணுமோ அதை விட்டுட்டு தேட தானா வரத போய் தேடிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? ஃபெய்த் இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். பரலோக ராஜ்யத்தில் உள்ள போகணும். அப்போ உள்ள போகணும்னா கடவுள் சொல்றாரு, என்னுடைய எண்ணங்கள் வேற, உன்னுடைய எண்ணங்கள் வேற.
என்னுடைய வழிகள் வேற, உன்னுடைய வழிகள் வேற. அப்போ 2 பேருக்கும் வேற வேறையா இருக்கும்போது எப்படி உள்ள வர முடியும்? வர முடியாது. அப்போ என்னுடைய எண்ணங்களை போல உன் எண்ணங்களை மாற்றணும், ஏன் வழிமுறைகளை போல உன் வழிமுறைகள் இருக்கணும். அந்த பிரைன் வாஷ் பண்ணுறதுக்கு, உன் மூளை கழுவத்துக்கு, என் மூளையை கழுவத்து, என் சிந்தனை கழுவி இச்சை, பொம்பளை, பெருமை, ஆணவம், அகங்காரம், சுயநலம், இச்சை பாவங்கள், சிற்றின்மாட்டங்கள் சொல்லி இப்படியே வாழ்ற என் புத்தியை பெயிண்ட் அடிச்சு மாற்றி கடவுளுடைய எண்ணம் போல மாற்றுறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் யோவான் 3:6 எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 6வது இறைவசனம். மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நுழையவே முடியாது அப்படிங்கிறார். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர். மனித இயல்பே தான் இருக்கும். அந்த மனித இயல்பு இருந்தா உள்ள நுழைய முடியாது. தூய ஆவியால் பிறப்பவர், தூய ஆவியினால் பிறக்கிறவங்க தூய ஆவியின் இயல்பை உடையவர். தூய ஆவியின் இயல்பை உடையவர்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். மறுபடியும் பிறக்கணுங்கிறார். பரிசுத்த ஆவியினால என் மூல சிந்தனைகள் எல்லாம் மாறணும், கழுவப்படணும். அப்படி தூய்மையா நான் மாறும்போது, நான் எப்ப பார்த்தாலும் சிகரெட் குடிக்கணும், நான் எப்ப பார்த்தாலும் குடிக்கணும், எப்ப பார்த்தாலும் திருடணும், எப்ப பார்த்தாலும் லஞ்சம் வாங்கணும், எப்ப பார்த்தாலும் ஏமாத்தணும், எப்ப பார்த்தாலும் என் மனைவி விட நான் பெரிய ஆளா வரணும், எப்ப பார்த்தாலும் என் புருஷனை ஓரம் கட்டணும், இப்படியே இருக்கிற எண்ணம் கடவுள் எண்ணத்துக்கும் தாறுமாறா இருக்குங்க. உள்ள நுழையவே முடியாது. அதனால தாங்க இன்னைக்கு வரை நம்ம தரித்திரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அத்தனையும் நொறுக்கப்படணும், பரலோக ராஜ்யத்தில் நுழையணும். அத்தனை பேரை நீங்க மனசுல இருக்கிற அத்தனை கனவுகளும் நினைவாக மாறணும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல். இன்றைக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு அற்புதம் செய்ய போறாரு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Hallelujah. உற்சாகமா இருங்க. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புரட்சி உண்டாகணுங்க. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா, என்னுடைய லோ திங்கிங், நான் பாவி, 16 வயசுல பண்ணேன், 20ல் பண்ணினேன், 30ல் பண்ண, இன்னும் பண்ணிகிட்டே இருப்பேன், பாவி, நான் மோசம், என்னால் அதை பாட முடியாது, செய்ய முடியாது, கடவுள்கிட்ட போக முடியாது, நற்கரனை வாங்க முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, இந்த நோய் தீராது, நான் நரகத்துக்கு போயிடுவேன், இப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற எல்லா எதிர்மறையான சிந்தனைகளை ஒயிட் வாஷ் பண்ணி என்னால் வாழ முடியும், என்னால் பரலோக ராஜ்யத்தில் உள்ள நுழைய முடியும், கடவுளுக்கு இணையா போக முடியும் என்கிற நல்ல எண்ணத்தை கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை, வல்லமையின் ஆவியானவர். கரங்களை தட்டி என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டிடுவே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர், வாய் திறந்து பாடுவோம், என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, சுதந்திரம் கிடையாது, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். கரங்களை தட்டி வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டிடுவே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. 3 பேர் யாராவது வாங்கல? 3 பசங்க யாராவது வாங்க. 3 பேர் என்ன பயப்படுறாங்க? நான் ஆபிரகாம் மாதிரி பலி கொடுக்கல, சும்மா பேசுறேன். 3 பேர் வாங்க, வாங்க. புகழ் வாங்க, வாங்க. 3 பேர் வந்தாச்சு. வாங்க, மேலே வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அங்கே இருங்க கிறிஸ்டோபர், அங்கே புகழுங்க, வாங்க. இங்கே வாங்க சிஸ்டர். 3 பேர் தெரியுதா? இந்த பக்கம் தள்ளி வாங்க. தெரியுதா பாப்பா? தெரியுதா? 3 பேர் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் வரணுமா? ஓ, கேமராவில் தெரியுதான்னு பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் நிற்கணும் ப்ளீஸ். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் தம்மை நம்மெல்லாம் மீட்பதற்காக 3 ஆட்களாக வெளிப்படுத்தியிருக்கிறார். God has expressed himself in three unique factors. 3 விதத்தில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒன்று கிறிஸ்டோபர் பிரமோத், பிதா, அல்மைட்டி ஃபாதர், பிதா. இவர் என்ன பண்ணுறாரு? தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து. புகழ், பாவம் சிலுவையில் அடிக்க போகிறாங்க. புகழ் போய் மரித்து உயிர்த்தெழுந்து போய் பரிசுத்த ஆவியானவர். உன் பேர் என்னப்பா? தீபா. தீபா தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த தீபாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க தான் இன்றைக்கி முக்கியமான நபர். அவங்க தான் ஹீரோ இன்னைக்கு. அப்போது தீபா தான் பரிசுத்த ஆவியானவர். அன்பான சகோதர சகோதரிகளே, பிதா, ஹலோ சொல்லுங்க, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, தந்தை, மகன், தூய ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நீங்க ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதில்ல. வாக்கா இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறது இல்லை. எபேசியர் எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 32வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது: பிதாவாகிய தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்கணும். யார் மன்னிக்கிறா? கடவுள் உங்களை, கடவுள், இவர்தான் கடவுள், பிதா. கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல, கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்ப மன்னிக்கிறது யாரு? பிதா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 35வது இறைவசனம். மத்தேயு 18:35. நல்லா கவனிக்கணும். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமார மன்னிக்காவிட்டால், உங்கள் சகோதர சகோதரிகளை சண்டை போடுறீங்க, பொண்டாட்டிட்ட சண்டை போடுறீங்க, புருஷன்ட்ட சண்டை போடுறீங்க, பகை வச்சிருக்கீங்க, நீங்க மன்னிக்காவிட்டால், விண்ணுலகில் இருக்கும் பொண்டாட்டி நீ மன்னிக்கலன்னா, உன் சகோதரனை நீ மன்னிக்கலன்னா, விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும், இவர் சொல்றாரு இதெல்லாம், விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். My father will never ever forgive you if you do not forgive your brethren அப்படிங்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து தொங்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் நக்கல் பண்ணுவாங்க. அப்ப புகழ் சொல்லுவார், அதான இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுவார், ஆண்ட பிதாவே, இவர்களெல்லாம் செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறாங்க, இவர்கள் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி பிதாவிட்ட பரிந்து பேசுறாங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. உற்சாகமா hallelujah. 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 அப்போ பாவங்களை மன்னிக்கிறது பிதா. சரியா? இதான் முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க நம்ம பிதாவிட்ட போகணும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவன், என்று என் தந்தையிடம் ஒருத்தனும் போக முடியாது அப்படிங்கிறார். வாசிப்போமா? யோவான் 14:6. இயேசு அவரிடம், புகழ் அவர்கிட்ட சொல்றாரு, என்னிடம் சொல்றாரு, இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இவர் தான் சொல்றாரு, வழியும் வாழ்வும் உண்மையும் நானே, என் வழியாய் அன்றி ஏன் வழியா இல்லாம எவரும் தந்தையிடம் வருவதில்லை.
அப்ப என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் மன்னிக்கணும்னா என் ரூட்டு வழியா போனா தான் கடவுள் மன்னிப்பாரு. புகழ் இல்லாம கிறிஸ்டவர் மன்னிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நானா குத்து மதிப்பா சொல்லல, இறை வசனத்தின் வழியா தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். Praise God. Praise the Lord. Hallelujah. 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 அப்போ என் வழியால் அன்றி யாரும் தந்தைகிட்ட போக முடியாது அப்படிங்கிறார். இப்போ இவர்கிட்ட போகணும். அப்போ இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மறுபடியும் பிறக்கலனா பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள போக முடியாது அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியின்ற போகாம என்னிடம் வர முடியாது. Unless you meet the Holy Spirit, you cannot come to me அப்படிங்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவே இல்லைன்னா இயேசுவை ஆண்டவரே என்று சொல்ல முடியாதான். இயேசுவை ஆண்டவர்னே சொல்ல முடியாது. அப்படி எப்படி போக முடியும்? without the help of the Holy Spirit. தூய ஆவியால் தீபா இல்லாம புகழ்கிட்ட போகவே முடியாது. புகழ்கிட்ட போகக்கூடிய சாவி தீபாக்கிட்ட இருக்கு. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி, தீபாவால் அனுப்ப பர்மிஷன் கொடுக்கப்பட்டால் அன்றி வேறு யாரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. புகழே ஆண்டவர் என்று இயேசுவே ஆண்டவர்னு சொல்ல முடியாது. இவற்றை வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத எந்த ஆளோ, எந்த ஊரோ, எந்த சமயமோ, இந்த இன்டர்நெட்ல பார்க்குற எந்த ஜாதி சமயமோ, உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவி இருந்தாலும் தெரியாம இருந்தீங்கன்னா பரலோகம் போகவே முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம ஏசப்பாட்ட வர முடியாது. ஏசப்பாட்ட இல்லாம பிதாவிட்ட போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். அப்போ தீபா பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? புரியலையா? புரியாதவங்களாம் கை தட்டுங்க. ஐயோப்பா எல்லாருக்கும் புரிஞ்சுட்டாங்க. இப்ப கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா ஹalleluya. 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்போ தீபாக்கிட்ட போகாம புகழ்கிட்ட போக முடியாது. புகழ்கிட்ட போகாம கிறிஸ்டவர் பிரமோதிட்ட போக முடியாது. அப்போ எனக்கு மீட்பு கிடையாது. நான் அந்தோனியார்ட்ட போனாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, சவிரேற்ற ஜெபிச்சாலும் சரி, எந்த ஊருக்கு போய் ஜெபிச்சாலும் சரி, அவங்க பரிந்து தான் பேச முடியும். யார்கிட்ட? பரிசுத்தாவிட்ட போக முடியும். பரிசுத்தாவி இல்லாமல் இயேசுகிட்டே போக முடியாதா? போகலாம். பைபாஸ் பண்ணுறோம். போனால் என்ன பிரச்சனை? இயேசுனுடைய வல்லமை உங்களுக்கு தெரியாது. அதான் ரொம்ப அழகா விபிலியம் விளக்கிறது. இந்த தீபாட்ட போகும்போது, பரிசுத்த ஆவிட்ட போகும்போது என்ன செய்யறாரு? உங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கிறாரு, உணர்த்துறாரு. புனித அந்தோனியார் ஜெபிச்சார்ல, பரிசுத்தாவி எனக்கு கொடுங்க, என் மனசுல ஊத்துங்க, மூளையில ஊத்துங்க, உள்ளத்துல ஊத்துங்க, அப்பதான் புரிஞ்சுக்க முடியும், விசுவாசம் பெருகும், அற்புதம் நடக்குன்னு சொல்றாருல. அப்போ அந்த பரிசுத்தாவிட்ட போகனா அவர் என்ன செய்வார்? இயேசு யாரு, என்ன பண்ணிருக்கிறாரு, எப்படி வாழணும், பாவத்தில் எப்படி சாகணும். சகோதரி சொன்னாங்க, கரோலின், நம்முடைய ஊனியல்பின் இச்சைகளை பரிசுத்தாவி கொண்டு சுட்டரிக்கணும், கொல்லணும், அப்பதான் உள்ள போக முடியும் அப்படிங்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, நமக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்து, உணர்வை கொடுத்து, ஜெபிக்க வைத்து, புரிதலை கொடுத்து, பாவத்தை நிறுத்தி, ஆண்டவர் ஏசப்பா என்னென்ன ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காருன்னு சொல்லி நமக்கு விசுவாசத்தை பெருக்கிறாரு. அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம் அப்படின்னா, பரிசுத்தாவி இல்லாம நம்ம ஏசிட்டு போக முடியாதா? ஜீசஸ், இதுக்கு எதுக்கு பரிசுத்தாவி? ரோட்ல போறவன் ஜீசஸ் கூப்பிடலாமே. Without the Holy Spirit you can go to Jesus, but you cannot see Jesus as he is. கடவுள்கிட்ட போக முடியும், கடவுளை கடவுளாக பார்க்க முடியாது. ஒரு சாதாரண வயிற்று வலி உள்ள வாட்ச்மேனை தான் பார்க்க முடியும் கடவுளை. பரிசுத்தாவி இல்லாம நீங்க போனீங்கன்னா, தொப்ப உள்ள போலீஸ்காரன், ஓடுற திருடனை பிடிக்க முடியாத ஒரு போலீஸ்காரனை தான் பார்க்க முடியும் இந்த கடவுளை. பரிசுத்தாவி இல்லாம போனீங்கன்னா, அதனால்தான் விழி அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவியினால் தூண்டப்படுகிற விசுவாசம் கடவுளாக பார்க்க வைக்கிறது. It will make you to understand God, to see God as God is.
கடவுள் தமத்திருத்துவத்தில் வல்லமையா இருக்கிறாரு, பிசாசை கொல்றாரு, எல்லா ஆசீர்வாதங்களும் அவற்றை இருக்கு, அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமில்லை அப்படிங்கிற கடவுளாய் பார்க்கிற கண்கள் நமக்கு திறக்கும், விசுவாசம் பெருகும், அபிஷேகம் பெருகும், வாழ்க்கை வளம் பெறும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே. உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊர் ஊரல் சாட்சி அடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் தாட்சளிப்பேன். உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. கரங்களை தட்டி உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே. Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். புனிதர்கள் எதிரி அல்ல. டெய்லி புனிதர்கள்ட்ட நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புனிதர்கிட்ட போய் ஜெபிச்சோம். பரிசுத்தாவை இல்லாம நீங்க ஒரு ஜெபத்தை சொன்னீங்கன்னா அது பிரயோஜனமற்ற ஜெபம். வாய் உதடு நாக்கு தான் வலிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். மாற வேண்டும். இல்லை நான் இப்படி தான் வாழ்வேன்னா காரில் பெட்ரோல் ஊற்றி தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்நாள் முழுசும். பிரைஸ் தி லார்ட். காரை தள்ள போறீங்களா, காரை ஓட்ட போறீங்களா? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. கேட்கல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நமக்கு கன்விக்ஷன் கொடுக்கிறாரு, வார்த்தைகளை பத்தி புரிய வைக்கிறாரு, அவரோட பேசுறோம், உறவாடுறோம், கனவுகளை கொடுக்கிறாரு, காட்சிகளை கொடுக்கிறாரு, பரலோகத்தை பத்தி சொல்றாரு. அப்போ எல்லா விளக்கமும் தெரிஞ்சவன எனக்குள்ள விசுவாசம் பெறுகிறது. 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விசுவாசமோ, நான் காலையில் போய் ஜெபிப்பேன், நற்கருணை வாங்குவேன், பூசிக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், அதே வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஒரு நோய் வந்தா பயப்படுறமே, இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஒரு பிரச்சனை வந்தா பயப்படுறமே, இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்லையே. அந்த ஜெபத்தை மாத்தினா என்ன? why can't we go to holy spirit? ஏன் பரிசுத்த ஆவிடம் போகக்கூடாது? ஏன் மாறக்கூடாது? யோசிக்க கூடாது? நம்ம வாழ்க்கை மாறணுமே, புரட்சியா மாறணுமே, நெருப்பா மாறணுமே. அன்னை மரியாள் கடவுளுக்கு இதோ அடிமைனாங்களே, அந்த மரியாளுடைய பிள்ளைங்க தான் நாம. அவங்க போன வழியை நம்ம விடுறோம். அன்னை மரியாள் எந்த புனிதத்தை ஓடினாங்க? புனிதரே இல்லப்போ, கடவுள்கிட்ட தானே போனாங்க. பரிசுத்தாவினால் தானே கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டாங்க. அன்னை மரியாள் பிள்ளைங்கிற நாம எங்க இருக்குங்க? ஏன் நமக்குள்ள விசுவாசம் பெருகல? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உற்சாகமா ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். அப்போ பரிசுத்தாவி என்ன பண்றாரு? பரிசுத்தாவி நம்ம என்ன செய்யறாருன்னா, அவர் நம்ம அங்கெங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு, நம்ம என்ன வேற, கடவுள் என்ன வேறமா இருக்கு, ரெண்டு பேர் எண்ணத்தை ஒன்னாக்கி வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்தை பெருகி கடவுள் மேல அன்பை கொடுத்து ஏசப்பா பத்தி சொல்லி கொடுக்க இவர் என்ன பண்றாரு? கைப்பிடிச்சு இங்க கூட்டிட்டு வராரு. என்ன கைப்பிடிச்சு அவர் கூட்டிட்டு வரார். அங்க போங்க, அங்க கைப்பிடிச்சு என்ன கூட்டிட்டு வரார். அப்ப நான் இப்ப போய் இயேசுவை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இயேசுவுக்கு இன்னைக்கு பார்க்கிற இயேசுவுக்கு வித்தியாசமா இருக்கு. அந்த இடத்துல போனா சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், விடுதலை அப்படி
நெருப்பா உள்ளத்திலிருந்து ஓடுகிறது. அதனால திருவிழாவின் இறுதி நாள் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 37-38 சொல்றாரு, எழுந்து நின்று என்னிடம் தாகமுள்ள என்னிடம் வரட்டும், என்னிடம் வற்றாத நீருற்று பெருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்பயும் நான் ஏசப்பாட்ட போனந்தான், அப்ப எனக்கு பெருக்கெடுத்து. ஆனா இன்னைக்கு பரிசுத்தாவி கொடுத்த கன்விக்ஷன்ல, பரிசுத்தாவி கொடுத்த விளக்கத்துல, பரிசுத்தாவி எனக்கு கொடுத்த அந்த உந்துதல்ல, அந்த நெருப்புல வரங்கள் கொடைகளை கொடுத்து 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 என்னை உற்சாகப்படுத்தி, கடவுள் மாபெரும் வல்லமையுள்ள கடவுள், எதையும் என ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கிற தைரியத்தை, விசுவாசத்தை கொடுக்கிறது. உலகத்துக்கெல்லாம் டார்ச்சாக மாறுறோம், உப்பாய் மாறுகிறோம். தட்டி கடவுளுக்கு நன்றி. அப்போ பரிசுத்த ஆவி இல்லாம பரிசுத்த ஏசப்பட்ட கொடுக்கிறாரு. இப்ப ஏசப்பா பார்க்கிற என்னோட பாவங்களை கழுவு, தம்முடைய பரிசுத்தரை கழுவி, நான் செஞ்ச அத்தனை அக்கிரம அநியாயத்தை கழுவி தூய்மையாக்கி அவருடைய நீதியினால் என்ன சட்டைய, புது சட்டைய போட்டு, எம்ப சுத்தி சுத்தி வந்தாலும் நான் முன்காலத்தில் செஞ்ச பாவம் தெரியாதபடி எல்லாத்தையும் மூடி மறைச்சி ஒரு புதிய படைப்பா மாற்றி, இவர் என்ன பண்றாரு, என்ன பிடிச்சிட்டு கொண்டு போய் கிறிஸ்தவத்தை விடுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா கடவுள்கிட்ட நான் அப்ப சொல்றாரு, போய் அப்பா இவங்க பாவங்களுக்கு பரிகாரமா நான் என்னுடைய பாவங்களை, என்னுடைய தண்டனை எடுத்துக்கிறேன், ஆகவே தூய்மையான ஒரு படைப்புன்னு சொல்லி பிதாவிடம் பரிந்து பேசி என்னை ஒப்பு கொடுத்த உடனே, அந்த இன்னர் கோர்ட்டுக்குள்ள போன உடனே, கடவுளுடைய மகிமைக்குள்ள போன உடனே என் உள்ளம் எல்லாம் அழுவும், சந்தோஷம், அக்களிப்பு, ஆர்ப்பரிப்பு. கடவுளுக்குள்ள இன்னர் கோர்ட், உள்ளுக்குள்ள போறது, கடவுளோட சங்கரிக்கிறது, கடவுளோட சேர்ந்து பேசுறது, கடவுள் நானும் ஒன்றா ஜெபிப்பது, ஃபியூஷன் வித் காட். ஒரு வெல்டிங் பண்றோம், 2 மெட்டல் இருக்கு, நடுப்புற ஹீட் பண்ணி எலக்ட்ரோட வச்சு வெல்டு பண்ணுவோம், 2 மெட்டீரியலும் ஃபியூஸ் ஆகி மெல்ட் ஆகி அப்படி ஒன்னா சேரு பாருங்க, நானும் கடவுளும் ஒன்னா சேர்ந்துருவோம். அப்ப சொல்வார், மகனே என்ன வேணாலும் கேளையா, உனக்கு நான் தரேன். என்ன உனக்கு கிடைக்காது? பிசாசு நீ சொன்னா ஓடும். தங்க நகை வேணுமா, வைர வேணுமா, வைடூரிய வேணுமா, எல்லாம் ஒண்ணுது, அந்த உலகம் ஒண்ணுதுயா, நான் அப்பா இருக்கிறேன் அப்படிம்பாரு பிதா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தாவி பெறவே இல்லையா? இன்னைக்கு தான் புதுசாக பிரசங்கம் பண்ணுறோமா? ஞானஸ்நானம் வாங்கும்போது பரிசுத்தாவி வருகிறது. அப்போ எங்கே தான் போகிறார் அவர்? வாட் இஸ் டூயிங்? நற்கருணை வாங்குகிறோம், எல்லாம் தான் வாங்குகிறோம், எங்கே போகிறாங்க? டெய்லி அப்பத்தை வாங்கி சாப்பிட்றோம், நற்கருணை வாங்கி சாப்பிட்றோம், எங்கே போகிறாங்க? மாற்றம் வர மாட்டேங்குது. ஒரே ஒரு அப்பத்துண்டு, ஒரே ஒரு வச்சு எத்தனை நாள் உயிர் வாழ்றாங்க. அவருக்கு வல்லமை செயல்படுது, ஏன் செயல்படுறது இல்லை? there is no absence of Holy Spirit. பரிசுத்த அங்க இல்ல, பரிசுத்தாவி இல்ல, அவ்வளவுதான், போச்சு, டப்பா டான்ஸ் ஆடிடும், மீட்பு கிடைக்காது. அப்போ கடவுள் சொல்றாரு, வற்றாத நீருற்று பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், வைகை ஆறு கூர்கிலேருந்து வருது, வைகை ஆறு தானே, காவேரி, காவேரி. நான் கூர்க்குக்கு போனோம். கூருக்கு போகும்போது அந்த இடத்துல ஆர்டிஷியன் போர் வெல், ஆர்டிஷியனா மண்ணுக்குள்ளேருந்து சூடா கப்ப 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 அப்படி தண்ணி வரும், பயங்கரமா வரும் தண்ணி ஓட. அங்கே இடத்துல போனால் கால் வைக்க முடியாது, அவ்வளோ சூடாக வரும், பூமியிலேருந்து வரும். இங்கே ஒரு இடத்துல, அங்கே ஒரு இடத்துல, இங்கே ஒரு இடத்துல, இங்கே ஒரு இடத்துல, எல்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தண்ணி சேர்ந்து வரும்பொழுது கொஞ்சம் தூரம் வந்தோன்னே அங்கே உள்ளேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக, அப்புறம் அப்படியே சமாதானமாக சொலேஸ் நார்மலாக அப்படியே போகும். கொஞ்சம் தூரம் அந்த தண்ணி போயிட்டே இருக்கும். தண்ணி போங்கினோடனே அங்கே மலையிலேருந்து பள்ளத்தாக்கு வரும். அங்கே மேலேருந்து பல ஊற்றுகள்லேருந்து வந்து சேர்ந்து புதக்கடின்னு மேலேருந்து கீழே விடும் பாருங்க. தம்மா துப்பு தப்பு துப்பு தப்பு துப்பு தண்ணி விழும் பாருங்க. அந்த கீழே விழுந்தோடனே அந்த தண்ணியுடைய வேகம், கரண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும் தண்ணி. அது என்ன செய்யும்? வாய்க்காலில் ஓடுற கல் மண்ணெல்லாம் ஹரிச்சிட்டு ஓடும், பீச்சிக்கிட்டு ஓடுறேன். எல்லாமே நோய், நோக்காடு, கேன்சர் வியாதி, பொல்லாத வயிற்று வலி, தொல்லைகள், இடுப்பு வலி, தீமைகள், பிசாசு, பயம், கலக்கம் அத்தனையும் புடிங்கிட்டு அடிச்சுட்டு ஓடிடும்.
கரண்ட் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரம் வேறு அத்தனையும் புடுங்கிட்டு பாறையெல்லாம் அரிச்சிட்டு ஓடும். ரொம்ப தீராத ஒரு நோய் அந்த பாறையும் சுரண்டி சுரண்டி மண்ணாட்டே இருக்கும். அந்த தண்ணீருடைய the current of the water erode even very rock and even disintegrated rock also, heavy rock, ரொம்ப கடினமான பாறை கூட புடுங்கிட்டு போயிடும். அந்த ஸ்பீடு தான் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் அவர் அவர் அது இல்ல, அவர் 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 பர்சன், மனுஷ பர்சன். இப்ப ஜெபமாலை மேரி அம்மா போந்தூர் அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு ஆள், பர்சன். அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க அந்த ஃபேனில் ரொம்ப காற்று லேசப்படுது. தேங்க்யூம்மா அப்படின்னு நான் போனா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். வந்த இந்த சாரு ஃபேனுக்கு அது பார்த்துட்டு போயிட்டார். பரிசுத்தாவி இப்படி தான் நம்ம துக்கப்படுத்துகிறோம். சொல்லுப்பா முடி வந்துருச்சு, அப்பா வேர்த்திருச்சு, பொத்துக்கடின்னு கீழே விழுந்துருவோம். எங்கே போகிறீங்க? கீழே விழுற நாளைக்கு எங்கே எழுந்திருக்கிறீங்க? He is the person. அவர் ஒரு ஆள். அவர் உங்களோட பேச விரும்புகிறாரு. நீங்க அவரோட பேச முடியும். என் நாடுகளின் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அப்படிங்கிறாரு. சும்மா உணர்ச்சிகளை அப்படி காமிச்சு போகக்கூடாது. இருக்கலாம், அடையாளங்கள் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. எப்போ பார்த்தாலும் அடையாளங்களே பார்த்தா. எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறாரு, அங்கேருந்து நடக்கிற வெளிச்சம் வருது. ஒரு காலையில் நடக்கிறாரு, அவர் வெளிச்சம் இங்கே வருது, நிழல். தேங்க்யூ டாடி, நிழல் வந்துருச்சு. ஓகேவா? இல்லை, நிழலைத்தான் நம்ம பரிசுத்தாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவர் நிஜமானவர். He wants to talk to you. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார். உங்களோட வாழ்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆர்வமாக இருக்கிறார். அதிகாலை தட்டி எழுப்பி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆர்வமாக இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம். நீங்கள் 3 பேர் போங்க பிரதர். கால் வலிக்கும். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்டபர், புகழ், தீபா, தந்தை மகன் தூயாவி போகிறாங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 15 வாசிங்க போதும். அப்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் ஏன் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது பாவத்தை மன்னிக்க மட்டும் அல்ல, பிரைமரி கோல் அது அல்ல, மீட்கிறது மட்டும் அல்ல. அவர் மீட்கிறதுனா மரித்து உயிர்த்திருந்தோம் புஷ்ஷுன்னு மேலே போயிருக்கணும். 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தார், காட்சி கொடுத்தார், செத்து மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பாறைகளை நொறுக்கப்பட்டுச்சு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்தார். 40 நாட்கள் காட்சி அளிக்கிறார். 40 நாட்கள் காட்சி அளித்து போய் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்ல அவர், எப்பா ஊருக்கு போயிடாதீங்க, எல்லாம் ஜெருசலேம் போங்க, ஜெருசலேம் போங்க, பார்க்குறவங்களாம் ஜெருசலேம் போங்க, கலிலியாவுக்கு போங்க, ஜெருசலேம் போங்க, ஜெருசலேம் போங்க, போயிடாதீங்க, ஜெருசலேம் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி 40 நாளாக அவங்கள தயார்படுத்தி கொண்டு போய் ஜெருசலேம் மலையில் கொண்டு போய் விடுறாரு. ஜெருசலேமில் இருந்து தான் அவர் விண்ணகம் போறாரு. விண்ணகம் போய் 10 நாட்கள் காத்திருக்க சொல்றார். திருத்துதர் பணி 1 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். திருத்துதர் பணி, அப்புறம் இந்த வசனத்துக்கு வருவோம். 1. இயேசு துன்புற்று இறந்த பின்பு, இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி, 40 நாட்கள் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் காட்சி கொடுக்கிறார். இறையாட்சியை பற்றி கற்பித்தார். ஆஃப்டர் ரிசரக்ஷன் இறையாட்சி பத்தி எதை கற்பிக்கிறாரு? இறையாட்சியை பற்றி. எதை பத்தி? இறையாட்சி, கிங்டம் ஆஃப் காட். இன்னைக்கு ஒழுங்கா பிரசங்கம் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்னா கிங்டம் ஆஃப் காட். இன்னைக்கு அத்தனை பேருக்கு ஒரு பாவத்தை பத்தி சொல்லுவோம், மீட்புன்னு சொல்லுவோம், நல்லதுன்னு சொல்லுவோம், சுகம்னு சொல்லுவோம், எல்லாம் பேசுவோம். ஆனா பரலோக ராஜ்யத்தை குறித்து யாரும் பேசுறது இல்லை.
உயிர்த்தெழுந்து அவர் சொன்னதே பரலோக ராஜ்யம் தாங்க முக்கியம். இல்லைன்னா நோக்காடோட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, நாடு மாடை வச்சுக்கிட்டு டெய்லி சாவும், டெய்லி போகும், தூக்கிட்டு பணத்தை தூக்கிட்டு போய் புதைக்கிறது, வீட்டுக்கு வர்றது, அப்புறம் யாராவது செத்து போவாங்க, பணத்தை தூக்கிட்டு போய் புதைக்கிறது. இதுதான் வாழ்க்கையா? மனுஷன் வாழ்க்கையா? கனிகளை தரணும், சந்தோஷமா வாழணும், உலகத்திற்கு உப்பா ஒளியா வாழணுங்க. பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் அவர் பிரசங்கம் பண்ணாரு. பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். தாம் உயிரோடு இருக்கிறத காண்பிக்கிறார். நான் செத்து மரித்தேன், பாவத்தை ஜெயிச்சிட்டேன், சாவை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு காண்பிக்கிறாரு. அவர்களோடு சேர்ந்து உண்ணும் பொழுது அவர்களிடம் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்க, நான் வந்தது, செத்தது, உயிர் தெழுந்தது, மேல போறதுக்கு ஒரே ஒரு வாக்குறுதி இருக்கு. பிரைமரி கோல், பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கமிங். யோவான் தண்ணீரால் திருமுழு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் பெறுவீர்கள். அப்படி அப்ப பரிசுத்த ஆவியை பெறணும். ஆதாம் பாவம் செஞ்ச போது அந்த மீனை இழக்கல, ஆடை மரத்தை இழக்கல, கடலை இழக்கல, நிலா நட்சத்திரத்தை இழக்கல, தண்டனை அனுபவிச்சாங்க தான். அவங்க இழந்தார்கள், அதிகாரத்தை இழந்தாங்க. பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், டொமினியன் பவர், இந்த உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை. பயந்தாங்குழியா இருக்கிறீங்களா? உங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடிச்சிடலாம். இந்த வசனம் மட்டும் டைம் ஆயிடுச்சு. யோவான் எழுதிய நற்செய்தி 16. அப்போ பரிசுத்தாவியை கொடுக்கணும். பரிசுத்தாவி கொடுத்து நாம் எல்லாம் அந்த இழந்து போன ஆதாம் வழியா இழந்து போன அந்த அதிகாரத்தை, இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த பண்பை கொடுக்கணுங்கிறது தான் பிரைமரி ஃபோக்கஸ், பிரைமரி பர்பஸ், முதன்மையான குறிக்கோள். இயேசு வந்தது பரலோக ராஜ்யத்தில் நாம் எல்லாம் நுழையணும். அதிகாரத்தோட, கூனிக்குறிகள் அல்ல, சோம்பேறிகளா அல்ல, பயந்தாங்குழியா அல்ல, நீதிமானா, நேர்மை உள்ளவனா, கடவுளுக்கு மேல வச்சிருக்கிற அன்புல பற்றி எரிகிறவனா, எதிரியை நேசிக்கிறவனா, ஏழ்மைய அன்பு செய்கிறவனா, விதவையை போய் அன்பு செய்கிறவனா, என்னை செருப்பால் அடிக்கிறவனா அன்பு செய்கிறவனா, அப்படி மாறணும். அதான் பரலோக ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதிய நற்செய்தி 16:15 பரிசுத்தாவி தாம எதையும் பேச மாட்டாரு. என்னிடம், இந்த நடுப்பு இருந்தாங்களா அவரு, என்னிடம் கேட்டுதான் அவருக்கு உங்களுக்கு அறிப்பார். பிதா, இங்க கிறிஸ்டபர், பிதா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டார். எல்லா ஆசீர்வாதங்களும், விடுதலை, சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், அத்தனையும் பிதாவுக்கு இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையும் என்கிட்ட கொடுத்துட்டார். அத என்னிடமிருந்து பரிசுத்தாவி தான் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கிறாரு. கரங்களை தட்டி கடவுளுக்கு, கரங்களை உற்சாகமா கடவுளுக்கு நன்றி சொல்லும். வாசிப்போம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது, பாருங்க, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். முழு உண்மையை நோக்கணும்னா பரிசுத்தாவி இருந்தாதான் the truth will be revealed. அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். தாமா எதையும் நானா ஏதாவது வளர மாட்டாரு. பரிசுத்தாவி ஏசப்பாவிடம் கேட்டுதான் சொல்லுவார். நாம் கேட்பதையே பேசுவார். என்ன கேட்கிறோமோ அதை தான் பேசுவாரு. வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன வரப்போது, உங்களுக்கு என்ன நல்வாழ்க்கை, இப்படி போனா என்ன தீமை, இப்படி நன்மை, எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிப்பார். ஏசப்பாட கேட்டு சொல்வாரு. அவரிடமிருந்து கேட்டு உங்களுக்கு இடமிருந்து திருப்பி அண்டர்லைன் பண்ற, அவர் கேட்டு உங்களோட சொல்ல. சில டீம் எல்லாம் பரிசுத்தாவி அப்படின்னு இருக்காங்க பாருங்க, அது அரகுர திருச்சபை. இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும், இந்த வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தந்தையுடையவை எல்லாம் என்னுடைய அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்பாட்ட இருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் அது அளவிட முடியுமா? இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். தந்தையுடையவை அத்தனையும் என்னுடையவை,
எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவி என்னிடமிருந்து அத்தனையும் வாங்கி உங்களுக்கு வழங்குகிறார், அறிவிக்கிறார். கரங்களை தட்டலாமா? கரங்களை உற்சாகமா தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்மலாம் எழுந்து நிற்போம். சல்லுன்னு போயிடுச்சு டைம். Praise God. Praise the Lord. Hallelujah. 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 அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நானும் கூப்பிடணும். கடவுள் இவர் 33%, இவர் 33, இவர் 33 இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 33 பற்றி கவலையே படலைன்னா அந்த ஏசப்பாவுக்கு எவ்வளோ கோபம் வரும். அதனால தான் சொல்கிறாரு, இவர் தான் பிரிங்கர், இயேசுடன் கூட்டு வரக்கூடிய அழைத்து வருகிறவர். யார்? பரிசுத்தாவி. ஏசப்பா யாரு? கிளீனர், ஹீ இஸ் கிளென்சிங் அவர் சின். என்னுடைய பாவங்களை கழுவி நீதிமானம் மாத்துறாரு. பிதா அத்தனையும் எனக்கு வழங்குகிறார். இதுதான் இந்த தமத்திருத்துவத்தின் செட்டப். மனுஷனும் 3 பிரிவாக இருக்கும். ஆள், ஆவி, ஆத்மா. உடல், ஆவி, ஆத்மா 3 பேரும் ஒருத்தருக்குள்ள இருக்காங்கல்ல. இந்த பிரதர் உங்க பேர் பிரதர் டேவிட் இருக்காருன்னா அவங்களுக்குள்ள 3 பேர். இந்த உடம்பு உடல், அவருக்குள்ள ஆத்மா, ஆத்மாக்குள்ள ஆவி. த ஸ்பிரிட், த சோல், த பாடி. 3 பேர் ஓராள கெத்தா நிற்கிறார். ஏன் தெரியுமா? தந்தை அவன் போயிட்டாங்க, தந்தை மகன் தூயாவி 3 பேரும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. ஒரே லைன்னா ஒரே கடவுளாக தான் இருப்பாங்க. அவர் எப்படியோ அப்படித்தான் மனுஷனை படைத்தாரு. அதனால தான் நாமளும் ஆவியாக இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியை தவிர்த்தோம்னா மீட்பு கிடையாது. விசுவாசியாக இருக்கலாம், அந்த கரண்ட் கிடைக்காது. வெள்ளம் இருக்கும், கேணி இருக்கும், வேகமாக தண்ணி ஓடாது. எல்லா தீமைகளை அரிச்சு ஓடும்படி பரிசுத்தாவின் வல்லமை செயல்படாது. வெறும் தேங்கி இருக்கிற குட்டையாக தான் இருப்போம். அப்போ பரிசுத்தாவை அன்றாடும் நாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இறைவார்த்தை வாசிக்கணும், திருப்பலிக்கு போகணும், பரிசுத்தாவினவே எனக்குள்ள வாங்கப்பான்னு கேட்கணும். புனித அந்தோனியார் ஜெபித்தது போல, கடவுளே பரிசுத்த ஆவிய என் இதயத்துக்கு அனுப்புங்க, நான் அதை நல்லா உங்கள் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கணும். கடவுளே பரிசுத்த ஆவிய என் மைண்டுக்கு புத்திக்கு அனுப்புங்க, நான் ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளே பரிசுத்த ஆவிய என் ஆத்மாவுக்கு அனுப்புங்க, நான் தியானிக்கணும், வாழணும், உலகத்துக்கு ஒப்பா இருக்கணும் அப்படின்னு புனித அந்தோனியார் ஜெபித்தார். உலகத்திலேயே மிக முக்கியமான பர்சன் பரிசுத்த ஆவியானவர். அவர் பாஸ்போர்ட் உங்களுக்கு விசா கொடுக்கலன்னா போக முடியாது, இந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. பரிசுத்தாவி இல்லையா, முத்திரை இல்லையா, கேரண்டி இல்லையா, நீங்களும் நானும் அகதிகளாக தான் வாழ்வோம், பசி பட்டினியோட தான் வாழ்வோம். குழந்தை பிறக்காது, திருமணம் நடக்காது, நோய் இருக்கும், தீமை இருக்கும், அழிவு சாவு இருக்கும். அகதிகளா வாழ்வோம், அகதிகளா வாழ்வோம், பரிசுத்த அகதிகளா வாழ்வோம். இந்த பரலோக ராஜ்யத்தில் இல்லாத அபிஷேகம் இல்லை. இவ்வளவு அபிஷேகம் சுகம் இருந்தும் நான் ஒரு நோயாளியா வாழ்ந்து சாகிறதுக்கு இல்லைங்க, நான் தரித்திரத்தில் வாழ்றதுக்கு இல்லைங்க. நான் மீளணும், வாழணும், கடவுளோடு போகணும், நரகத்துக்கு அல்ல. என் நோய் கூட எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் கடவுள். அன்பானவர்களே, கோதுமையாக, திராட்சை ரசமாக, எண்ணெயாக உங்களை வந்து தொடப்போகிறார் ஆவியானவர். நீங்க தயாரா? இன்றைக்கு அந்த மலையிலிருந்து ஊற்றக்கூடிய அந்த நீரை போல உங்க வாழ்க்கையின் போக்கையை மாற்றப் போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பப் போகிறார். நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். வேற எந்த எதிர்மறையான சிந்தனத்தை வச்சுக்காதீங்க, வேற எந்த கான்ஃப்ளிக்ட் மைண்டை உங்க உள்ளத்துல வச்சிங்கன்னா பரிசுத்தாவை தொட முடியாது. ஃப்ரீயா, ஓப்பன் மைண்டடா, திறந்த மனசா நீங்க நெல்லுங்களேன். சகோதரி ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடக்கும். நம்ம எல்லாம் ஜெபிப்போம், பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். உன்னதமான அவருடைய சத்தியத்துக்குள் நம்மை வழிநடத்தின ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? ஹalleluya. கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஹalleluya, ஹalleluya,
நம்ம எத்தனையோ காரியங்கள் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அத்தனையும் கிடைக்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹalleluya, 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 ஹalleluya. என்னால ஜெபிக்க முடியுமா, என்னால வாழ முடியுமா, என்னால பெற்றுக்கொள்ள முடியுமா, நான் 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்க முடியுமா, நான் ஒரு குருவாக முடியுமா, நான் ஒரு அருட்சகோதரி ஆக முடியுமா, நான் ஒரு நல்ல மனுஷனா வாழ முடியுமா, என்னால நேசிக்க முடியுமா, என்னால மன்னிக்க முடியுமா, என்னால முடியுமான்னு கேள்வி கேட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம மேல ஒரு முத்திரை ஆண்டவர் வைக்கின்றார். அவரால் எல்லாம் ஆகும். ஹalleluya, 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 ஹalleluya. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹalleluya, 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 ஹalleluya. நம்முடைய மைட்னால அல்ல, நம்முடைய பவர்னால அல்ல, இந்த ஊனியல்பினால அல்ல, மாறாக கடவுளுடைய ஆவியானவரால எல்லாம் ஆகும். ஏனென்றால் அவர் நம்முடைய ஆவியை வலுப்படுத்துகிறார், ஆண்டவரோடு இடைபட செய்கிறார், சத்தியங்களை விளக்குகின்றார், இயேசு கிறிஸ்து போகின்றார், பிதாவானவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கின்றார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாடலாய் பாடி நாம் அப்புறமா ஜெபிக்க போகின்றோம். அறிக்கை செய்வோம். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியினாலே ஆகும் என்று பாடல் பாடி விசுவாசத்தோடு ஜெபித்து இந்த நாளிலே வல்லமையை பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி எல்லாம் ஒரு கன்விக்ஷனோட உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு செய்தவர் ஏன் செய்ய மாட்டார்? பெந்தகோஸ்தே நாளில் நடந்த அற்புதங்கள், இதோ சாதாரண மனுஷங்க எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள காரியங்களை செய்தார்கள். இன்னைக்கு நாள் வரைக்கும் அவர்கள் செய்த பணி உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நினைத்து நாமும் அப்போஸ்தலர்களாய் மாற முடியும், சீடர்களாய் மாற முடியும், வல்லமையாய் வாழ முடியும். நினைத்து பாடுவோம். திருப்பலியை புரிந்து கொள்ளுமா, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியணுமா, இறை வார்த்தையை வாசிக்கணுமா, அதை புரிந்து கொள்ளுமா, ஆழங்களுக்கு போகுமா, ஆண்டவரின் ஆவியினாலே ஆகும். உங்களாலும் என்னாலும் ஆகும். ஹalleluya பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு என்னால முடியும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ என்னால முடியும், என்னால பிறரை மன்னிக்க முடியும், என்னால கசப்புணர்வுகளை எடுத்து மாற்ற முடியும், என்னால பாவம் செய்யாம இருக்க முடியும். இதோ டாஸ்மாக்கு போய் உட்கார்ந்தா கூட தண்ணி அடிக்காம இருக்க முடியும், சிகரெட் பிடிக்கிறவங்க மத்தியில இருந்தா கூட என்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியும். இதோ வாலிபர்கள் இதோ எத்தனை விதமான மோசமான கூட்டத்தில் என்னால பாவம் செய்யாம இருக்க, ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே உறுதியோட பாடுவோம்.
அறிக்கை செய்து பாடுவோமா? என் வாழ்க்கை மாறும், என்னாலே பரிசுத்தமாய் வாழ முடியும், என்னாலே பாவத்தை வெல்ல முடியும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நான் நீதிமானாய் மாற முடியும், என்னால் பரிசுத்தவனாய் வாழ முடியும், என்னால் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்க முடியும். நான் பிறரை சுரண்டுபவனாக அல்ல, பிறருக்கு கொடுப்பவனாக என்னால மாற முடியும். நான் தரித்திரவானாய் அல்ல, நான் ஒரு நோயாளியா அல்ல, மருத்துவருக்கு அடிமையா அல்ல, மருந்துகளுக்கு அடிமையா அல்ல, மாறாக நான் ஒரு சுதந்திரவாய் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற முடியும். வாய் திறந்து எல்லாம் ஸ்துதிப்போம். எல்லாரும் வாய் திறந்து ஹalleluya 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 நிரப்புங்க 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 என்று சொல்லி இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆவியினாலே ஆகும். ஹalleluya 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 அப்பா 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 ஹalleluya 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 ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஹalleluya 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 மேலானதை கேட்போம். ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரை கேட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஆமென். இதோ அதிகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இதோ உம்முடைய பிள்ளைக்குரிய அந்த அதிகாரத்தோடு அந்த வல்லமையோடு இந்த உலகத்துல வாழணும். ஆண்டவரே, என்னை நிரப்புங்க என்று சொல்றோம். இயேசுவின் சாயலாய் நம்மை மாற்றுகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர், கடவுளின் கோயிலாக நம்மை கட்டி எழுப்புகின்ற பரிசுத்த ஆவியானவர் இதோ நமக்குள் எழும்படியா ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. எல்லா தாகத்தோடு கேட்போம். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்னிடத்தில் வருகிறவர் தாகத்தோடு வரணும் கேட்கிறார், விசுவாசத்தோடு வரணும் கேட்கிறார். இயேசுவே, நான் உம்மை நம்புறேன், உங்க வார்த்தைகளை நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இதோ மூவர் தெய்வத்தை ஆராதிப்போம். வாய் திறந்து எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. ஹalleluya 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 எல்லாரும் உற்சாகமா ஹalleluya 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 அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 இயேசுவே 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 நிரப்பும் ஆண்டவரே. ஆமென். நிரப்பும் நிரப்புங்கப்பா. உம்முடைய பரிபூரணத்தின்படி நிரப்பும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. உம்முடைய வாக்குறுதியின்படி நிரப்பும் நிரப்புங்கப்பா. தாகம் உள்ளவர்களை நிரப்பும். நிரப்புங்கப்பா. வறண்ட பகுதிகள் நீரூற்றாய் மாறுபடியாய் நிரப்பும். ஆமென். பாலைவனத்தில் பாதை அமைக்கும்படியாய் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அதிமிக மகிமைக்காய் நிரப்பும் சுவாமி. சாட்சிகளாய் எழும்பும்படி நிரப்புங்கப்பா ஆண்டவரே. இவர்களில் மற்றவர் காணும்படியாய் ஆண்டவரே, இவர்கள் வாழ்வில் மகிமையடையும்படியாய் நிரப்பும். நிரப்பும் சுவாமி, நிரப்பும் நிரப்பும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. அசைவாடி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya ஹalleluya கேளுங்க 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 நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கேளுங்க கேளுங்க. அசைவாடி கொண்டிருக்கிறார். கேளுங்க. வற்றாத நீரூற்று பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். கேளுங்க கேளுங்க. ஹalleluya 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 அப்பா 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 இறங்கட்டும் ஆண்டவரே. நெருப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் நெருப்பு இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளை நிரப்புங்கப்பா. உம்முடைய மகிமை நிரப்புங்கப்பா. ஹalleluya ஹalleluya பாடிக்கொண்டிருக்கிறார். அரவணைத்துக் கொள்ளுங்க. உங்க முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கம் மேலும் கீழும் அசைவாடி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். தாகம் உள்ளவன் என்னிடம் பெருகட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவன் என்னிடம் வரட்டும், பெருகட்டும், பருகட்டும். வற்றாத நீரூற்று இறங்கட்டும் ஆண்டவரே. மலை மீது பள்ளத்தாக்குக்கு ஊற்றப்படுகிற அந்த நீரூற்றின் அந்த ஓட்டம் போல வல்லமையுள்ள ஆவியானவர் இறங்குவீராக சுவாமி. ஆமென் 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 ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் நாக்கு நீட்டுங்க. நாக்கு நீட்டுங்க. நாக்கு நீட்டுங்க ப்ளீஸ். ப்ரொஜெக்ட் யுவர் டங். நாக்கு நீட்டுங்க ப்ளீஸ். உங்க நாக்குகளை பரிசுத்த இரத்தத்தால் ஆண்டவர் கழுவி தூய ஆவியினால் கடவுள் அர்ச்சிக்கிறார். இனிமேல் உங்க நாக்கு அல்ல, பரிசுத்த ஆவியின் நெருப்பினால்
உங்கள் நாக்கை சுட்டெரிக்கிறார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உங்க கரங்களை நீட்டுங்க, 2 கரங்களை நீட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. 2 கரங்களை நீட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. நாக்க உள்ள வச்சுக்கங்க. 2 கரங்களை நீட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. உங்க கரங்களை ஆண்டவர் இப்ப கழுவ போறார். இயேசுவே, இயேசுவே. எத்தனை பாவம் செஞ்சிருக்கு ஆண்டவர் கழுவுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் இயேசுவே, இயேசுவே. இந்த பிள்ளைகளுடைய கரங்களை கழுவி ஆமென். தூய ஆவியினால் அர்ச்சித்தருளும். அபிஷேகம் சுவாமி. அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. அபிஷேகம் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. நிரப்பும் ஆணிகளால் துளைக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் கரங்களாய் மாறுவதாக சுவாமி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இந்த கண்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. மூக்க பரிசுத்தமாக்குங்க, காதுகளை பரிசுத்தமாக்குங்க, ஐம்புலன்களை பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்த ஆவியானவரோடு பேசும்படி பரிசுத்தமாக்குங்க. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்போ உங்க கரங்கள் உங்க கரம் அல்ல, ஆண்டவர் இயேசுவின் கரமாய் மாறி இருக்கிறது. உங்க வலது கரத்தை எடுத்து உங்க தலைமையில கையில வச்சுக்கோங்க. வலது கரத்தை எடுத்து உங்க கரம் உங்களை ஆசீர்வதிக்க போறதல்ல, ஆண்டவர் இயேசுவின் கரம் உங்க கரம். உங்க தலைமையில இருக்கிற கரம் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. துதிங்க, அமைதியா துதிங்க. என்ன நிரப்புங்கப்பா. எவ்வளவு நாள் நான் இப்படி இருக்கிறது. மறுரூபம் ஆகணுமே, நல்ல குருவா, நல்ல அருள் சகோதரியா செய்யணுமே, வாழணுமே, நல்ல ஒரு ஆண் மகனா, நல்ல ஒரு பெண்ணா வாழணுமே. எத்தனை நாளப்பா என் துன்பம் நீங்கணும், தடைகள் மாறணும், நோய்கள் அகலணும், என் புருஷன் சுகமாகணும், கேன்சர் வியாதி சுகமாகணும், தீமைகள் விலகணும். அமைதியா ஜெபிங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. அவரோட உறவாடுங்க, கண்களை மூடிக்கங்க, உறவாடுங்க. Talk to your spirit. Hallelujah, hallelujah. Talk to Jesus, talk to Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. ஏசப்பாவை பார்க்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. எல்லா மருந்துகளையும் நான் தூக்கி போடணும். ஞானம், புத்தி, கடன் தொல்லைகளை அடைக்கணும், கடன் கொடுக்கணும், வாழ்க்கை மாறணும். எத்தனை நாள் போராட்டம், வீடு இல்லை, இடம் இல்லை, அதே பாவம், அதே பெருமை, அதே கோபம், பொறாமை, எரிச்சல், கோபம், வயிற்று புண்கள், இடுப்பு வலி, எல்லாம் பட்டு சாம்பலா மாறட்டும். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு கோதுமை கொடுக்கிற, உங்களுக்கு எண்ணெயை கொடுக்கிற, உங்களுக்கு ஒயின் கொடுக்கிற, திராட்சை ரசத்தை கொடுக்கிற. எத்தனை நாட்கள் குழந்தை இல்லாம வறண்ட வாழ்க்கை வாழ்வது. ஆண்டவர் குழந்தை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் உங்க நோய்களை சுகப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்க கிட்னி, யூரின் பிளாடரை ஆசீர்வதிக்கிறாரு. கடவுள் உங்களுக்கு தீர்க்காயுசு கொடுக்கிறாரு. அமைதியா ஜெபிங்களேன். தொடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. ஃபயர் இறங்கட்டும் சுவாமி. தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை நோய்கள் இயேசுவின் நாமத்திலே அத்திமரம் பட்டு போனது போல பட்டு போகட்டும் சுவாமி. கிட்னி, கால், பிளாடர், லங்ஸ், லிவர், விரல்ல இருக்கக்கூடிய புண்கள், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கோளாறுகள், தடைகள் இயேசுவின் நாமத்திலே போ வெளியே. ஜீசஸ் இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்க முதுவை பிடிச்சிட்டு இருக்காரு. ஏசப்பா உங்க முன்னாடி நிற்கிறாரு. ஜீசஸ். பொல்லாத பிசாசு, தூக்கமின்மை, தாறுமாறான எண்ணங்கள், கெட்ட கனவுகள், என்னால வாழ முடியாது, சாக போற தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே போ வெளியே. ஜீசஸ் நேம் கட்டளை கொடுக்கிறேன். இந்த பிள்ளைங்க இயேசு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்ட பிள்ளைங்க. They are guaranteed for the salvation. They are guaranteed to inherit the heavenly blessing. பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்ட பிள்ளைகள். எல்லா பொல்லாத இருளே போ வெளியே. எல்லா விசா, பாஸ்போர்ட் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே தீங்கு போவதாக, வெளியேறுவதாக சுவாமி.
அத்தனையும் சுமூகமாய் அதி சீக்கிரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. கர்ப்பப்பையிலே குழந்தைகள் உருவாகட்டும் சுவாமி. அரிப்பு வியாதிகள் அப்பா, குடல் வியாதிகள் சுகமாகட்டும் சுவாமி. இந்த குழந்தைய சுகப்படுத்துங்க ராஜா. அனலியா குழந்தைய சுகப்படுத்துங்கப்பா. அருண் பபினா எதற்காக வந்திருக்காங்களோ அந்த திட்டம் நிறைவேறுவதாக சுவாமி. தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக சுவாமி. பரிசுத்த ஆவியின் நெருப்பு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்குவதாக, தரித்திரியம் மாறுவதாக. அன்னை மரியாளை போல எழுந்து ஜொலிப்பார்களாக. புனித அந்தோனியாரை போல, புனிதர்களைப் போல அற்புதங்களை செய்வார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே காலெடுத்து வைக்கிறப்பா. இந்த நாள் முதல் வாழ்க்கை மாறுவதாக. அத்தனை இடுப்பு வலி, எலும்பு வலிகள், இருதய கோளாறுகள், பிறப்புறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்சர் வியாதிகள், இடுப்பு வலி, கழுத்து வலி, கண்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அத்தனை சரீர பிரச்சனைகள், ஆன்ம நோய்கள், ஆவிக்குரிய நோய்கள் அத்தனையும் வெளியேறுவதாக சுவாமி. அப்பா, இங்க வந்திருக்கிற அருட் சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. இங்க வந்திருக்கிற அருட் சகோதரர்களை ஆசீர்வதிங்கப்பா. அழைத்தலில் நின்று அற்புதமாக ஊழியம் செய்யட்டப்பா. அவங்களால தானே திருச்சபை நடத்தப்படுகிறதப்பா. இன்னும் அநேகர் அருட் சகோதரிகளாக, அருட் தந்திரர்களாக வருவார்களாக, தங்களை அர்ப்பணிப்பார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா வேண்டுதல்களையும் பரிசுத்தாவி வழியாக எடுக்கிறோம்ப்பா. மாதாம்மா, இறைவனின் தாயே, இந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசு. புனித சூசேப்பரே, எல்லா புனிதர்களே, வான தூதர்களே, அப்போஸ்தலர்களே, மறைசாட்சியர்களே, இறைவாக்கினர்களே, புனித மிக்கேல், புனித கப்ரியேல், ரஃபேல், சம்மனசுக்களே, இந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்க. தம திருத்துவமே, இந்த பிள்ளைகளை பரிபூரணமாய் ஒரு குறையில்லாமல் பிதா இந்த உலகத்தில் இயேசப்பாவிடம் கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பரிசுத்த ஆவி வழியாய் இந்த நாளில் ஊற்றப்பட்டதற்காக நன்றி. நன்றி, நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, முதல் நீங்க இன்னையிலிருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்பி இருக்கிறார். உங்களால வல்லமையா ஜெபிக்க முடியும். ஏதோ மனப்பாடம் செய்த ஜெபங்கள் அல்ல. உங்களால ஆவிக்குள்ள இருந்து ஆவி துணையோடு உங்களால ஜெபிக்க முடியும். ஜெபிப்பீங்க, இறைவார்த்தை வாசிக்க முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும், வாழ்வாக்க முடியும். உங்களால அன்போடு வாழ முடியும். அவர் அன்பின் ஆவியானார். அவர் வழியாக உள்ளத்துல பரிசுத்த ஆவியின் வழியாக ரோமர் 5:5 படி உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வழியாக தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதாகவே உங்களால் நேசிக்க முடியும். உங்களால் பிறரை மன்னிக்க முடியும், பகைவர்களையும் நேசிக்க முடியும், அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். உங்களால் வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்களால் பாவத்தை அருவருத்து தள்ள முடியும். எல்லா பாவ கட்டுகள் எல்லாம் உங்களை சுற்றி சுற்றி வந்து மறுபடியும் உங்களை அடிமையாக்க செய்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அகன்றிருக்கிறது. அதை நீங்க விசுவாசத்தில் அறிக்கையிடுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர். நான் இஷ்டம் போல இல்லை, இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர். நான் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால்
God. Hallelujah. Hallelujah.